இந்த அரிசி, கோதுமை உணவுகளெல்லாம் சாப்பிட்டாக்கா, உப்பு போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்ல, இதெல்லாம் சாப்பிட்டா மனிதர்கள் அடிமையாகி விடுவார்கள். அந்த உணவுக்கு அடிமையாகி விடுவார்கள். அப்படி இருக்கும்போது அந்த உணவு தான் அவங்களுக்கு பெருசா தெரியும். வேற எதுவுமே பெருசா தெரியாது. ஒரு காதல் பெருசா தெரியாது. இந்த உணவுக்கு அடிமையாகும்போது, அந்த பெத்தவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைய எப்படி அடிமைப்படுத்துறாங்கன்னா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணின்னு கேட்கறதெல்லாம் வாங்கி குடுத்து, அந்த பெற்றோர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிற அடிமைகளாக பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். நீ காதலிக்காதன்னா கேட்பாங்க பிள்ளைகள். ஏன்னா, அந்த பெத்தவங்க என்ன பண்றாங்க, அப்பதான் பிரியாணி வாங்கி தருவாங்க. பிரியாணி சமைச்சு போடுவாங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பேக்கரி உணவுகள், பப்ஸு, முட்டை பப்ஸு அது இதுன்னு கேட்கறதெல்லாம் பிள்ளைகள் வாங்கி குடுப்பாங்க. வாங்கி குடுத்து அந்த உணவுக்கு அடிமையாக்கி, அந்த பெற்றோர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிற பிள்ளைகளாக வளர்ப்பார்கள். இந்த ஏழை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, சொன்னா கேட்க மாட்டாங்க. பெத்தவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த சாப்பாடு கேட்கறதுல அந்த அந்த ஆசைகள் நெறைய இருக்குல்ல. அந்த பிள்ளைகளுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், இட்லி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அ அந்த ஏழை பெற்றோர்களால பிள்ளைகள் ஆசைப்படுகிற இந்த உணவுகள வாங்கி குடுக்க முடியாது. அதனால அந்த பிள்ளைகள நீங்க சொன்னா நாங்க ஏன் கேட்கணும்? நீங்க என்ன அப்படி எனக்கு நெறைய கேட்டதெல்லாம் வாங்கி குடுத்துட்டீங்களா? எவ்வளோ ஆசைகள் இருக்கு. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. டெய்லி சாப்பிடணும் கூட ஆசையா இருக்கு. ஆனா, நீங்க அப்படியெல்லாம் வாங்கி குடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னா நான் ஏன் கேட்கணும்? ஆனா, பணக்கார பெற்றோர்கள் சொன்னா பிள்ளைகள் கேட்பாங்க. ஏன்னா கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்குறாங்கல்ல. அதுவும் சோறு, சாப்பாடு விஷயம். இந்த அடிமைப்படுத்துகிற உணவுகள். அதனால பெற்றோர்களுக்கு அந்த பணக்கார பிள்ளைகள் அடிமையாகி விடுவார்கள். அந்த பெற்றோர்கள் அவங்கள வந்து வழிநடத்துவதற்கு கரெக்ட்டா கூட்டிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப இங்கிலீஷ் மீடியம் படின்னா படிப்பாங்க. அது கஷ்டமா இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்றாரு? பிரியாணி வாங்கி குடுக்குறாரு. அதுவே இந்த ஏழை பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்தா இந்த இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்க மாட்டாங்க. ஏன் படிக்கணும்? ஏன் கஷ்டப்படணும்? நீங்க என்ன எனக்கு பிரியாணியா வாங்கி குடுத்தீங்க? டெய்லி பிரியாணி வாங்கி குடுத்துருந்தா, நான் அந்த இங்கிலீஷ் மீடியம் கஷ்டமா இருந்தா கூட நான் படிப்பேன். நான் கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்குறீங்களா? எதுவும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் அடிக்கிறீங்க, திட்டுறீங்க. பைசா கேட்டா அது எப்ப பார்த்தாலும் அடிக்கிற, திட்டுற, அவமானப்படுத்துற, நல்ல சாப்பாடு கிடையாது. ஏதோ ஒண்ணு கடமைக்கு கூழ குடி அப்படின்ற, இட்லி எப்போவா ஒரு வாட்டி தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் இட்லி. மத்த நாள்லாம் பழைய கஞ்சி எதையாவது தான் போடுற. மத்தியானம் பார்த்தா நல்ல சாப்பாடு கிடையாது. பிரியாணிலாம் எப்போவாவது என்னைக்காவது ஒரு வாட்டி தான் கிடைக்குது. மாசத்துல ஒரு வாட்டி அல்லது 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்குது. ஆனா, எல்லாரும் என்னென்ன உணவெல்லாமோ சாப்பிடுறாங்க. கறி எடுக்கிறியா? மாசத்துல ஒரு வாட்டி தான் கறி எடுக்கிற. அப்படி இருக்கும்போது, நான் எதுக்கு நீ சொன்னபடியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஏழை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, இந்த பெற்றோர்கள் சொல்றத கேட்க மாட்டாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த அரசு ஆங்கில வழி கல்வி ஏழை பிள்ளைகளுக்கு ஏற்றதாக இல்லை. பணக்கார பெற்றோர்களுக்கு ஏற்றதாக அந்த ஆங்கில வழி கல்வி ஏன் இருக்குது? ஏன் பணக்காரங்கலாம் படிக்கலையா? அவங்கலாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கலையா? அப்படின்னு நம்ம அவங்கள உதாரணம் காட்டி தான், இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட என்ன அரசு பள்ளியில கூட ஆங்கில வழி கல்விய கொண்டு வந்து அத கத்துக் குடுக்க பார்க்குறாங்க. ஆனா, இந்த அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அ காரணம் என்னன்னா, அந்த பணக்கார பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து விரும்பியதெல்லாம் வாங்கி குடுக்குறதுனால, அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்தை பயன்படுத்தி தான், இந்த கடினமான கல்வி முறையான இந்த ஆங்கில வழி கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு ம் திணிக்க ஏ திணிக்கும்போது அத ஏத்துக்கிட்டாங்க. எல்லா வசதியும் எங்களுக்கு செஞ்சு குடுக்குறீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வேன். நான் உங்களுடைய அடிமை. அப்படின்னு அந்த பணக்கார பிள்ளைகள் வந்து தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சொல்கிறார்கள். போதும் போதுங்கிற அளவுக்கு எங்களுக்கு பிரியாணி போடுறீங்க. அப்படி அந்த மாரி. அப்போ நாங்க காதலிக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நாங்க கேட்போம் அப்படின்னு பணக்கார பிள்ளைகள் சொல்லுவாங்க. நீங்க காதலிக்க கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்குறோம். என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க கேட்குறோம். அப்படிங்கிற அளவுக்கு ஆனா ஏழை பிள்ளைகள் அத கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த உணவுகளை சாப்பிட்டால் நம்ம அடிமைகளா தான் நம்ம வளருவோம். இந்த உணவுகள் வந்து தாராளமா கிடைக்க, நாம இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிமைகளாகத்தான் நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு உணவு.